வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 27/9/2025 புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் சனிக்கிழமை. புரட்டாசி 2வது சனிக்கிழமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குலவழக்கப்படி உங்களுடைய தலைமுறை சொல்லிக் கொடுத்தபடி பூஜைகளை செய்வதோ, தானங்களை செய்வதோ, பசுமாடுகளுக்கு உணவளிப்பதோ, பெருமாள் வழிபாடு செய்வதோ, அன்னதானங்கள் செய்வதோ ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முதலில் பார்க்கக்கூடிய ராசி இன்றைய நாளில் மேஷ ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் என்றாலே மேஷத்திற்கு ஒரு விஷயம்தான், கோபதாபங்களோ தர்க்கங்களோ குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கூடவே கூடாது. தொழில் முறையில் புரட்டாசியில் அற்புதம் காணப்படும். வெற்றிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். வெளியிடம் பிள்ளைகள் விஷயம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது. உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வெற்றிகள் ஒன்றன் மீது ஒன்றாக வந்து சேர்வதற்குண்டான பிராப்தங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் ஏற்றங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றங்கள் பெறும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக பெரிய அளவு சக்சஸ்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதத்தை வைத்து கொள்ளாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, புதிய முதலீடுகள், வாகன அமைப்பு, எடுத்த காரியங்கள் ஜெயத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். கோபதாபம் இல்லாமல் இருந்தால் அனுகூலங்கள் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கோபதாபத்தை மட்டும் விட்டுவிடுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கைகள், முதலீடுகள், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. குடும்பத்திலும் வெளியிடத்திலும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது மனமிட்டு பேசுவதும் கவனமாக இருப்பதும் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஞாபக மருதி இருப்பதனால் எழுதி வைத்துக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம். டக்கென்று எடுக்கக்கூடிய சந்தோஷம் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். செல்வாக்குகள் அபிரிதமாக ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தையும் லாபத்தையும் அதிகரிக்கக்கூடிய அனுகூலங்கள். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம் என்று எல்லா விதத்திலும் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் அதிக அற்புதமும் சந்தோஷமும் ஏற்றமும் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.